வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கேரள மாநிலம் கோட்டயம், திருச்சூர் பகுதியில் ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் ஏற்பட்டு வளர்ப்பு பன்றிகள் பலியாகின. கடந்த மாதம் நீலகிரி மாவட்டம் முதுமலை மசினகுடி வனப்பகுதியில் காட்டு பன்றிகள் இறந்தன. அதன் உடல் மாதிரிகளை ஆய்வக பரிசோதனை மேற்கொண்டதில் ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பால் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து தமிழக கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தமிழக கேரள எல்லைகள் உஷார்படுத்தப்பட்டன. தமிழக கேரள எல்லை பகுதிகளான நாடுகாணி, தாளூர், பாட்டவயல், தமிழக கர்நாடக எல்லையான கக்கநல்லா உள்ளிட்ட 8 சோதனை சாவடிகள் வழியாக நீலகிரிக்குள் பாரம் ஏற்றி வரும் லாரிகளுக்கு கிருமி நாசினி தெளித்த பின் அனுமதித்து வரப்படுகிறது. பன்றி மற்றும் பன்றி இறைச்சி, பன்றி உணவுகள் ஏற்றி வரும் லாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. அடுத்த உத்தரவு வரும் வரை இப்பணிகள் தொடரும் என கால்நடை பராமரிப்பு துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இன்று வடகிழக்கு பருவமழை துவங்குகிறது. பருவமழை துவக்கமாக 26 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. குமரிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகும். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதையொட்டிய லட்சத்தீவு பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதற்காக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை துவக்கம் காரணமாக தென் மாவட்டங்களில் நள்ளிரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் விடிய விடிய தொடர் மழை பெய்தது. கனமழை காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டது. அகமதாபாத்தில் கட்டிடக்கலை நிபுணர்களுக்கான COA ஆர்கிடெக்சர் அவார்ட் போட்டி நடைபெற்றது. இந்தியா முழுதுமிருந்து கட்டிடக்கலை படிக்கும் மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழகத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் என்ற பிரிவில் வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மியாசியா ஆர்கிடெக்சர் அகாடமியைச் சேர்ந்த சாய் லிங்கேஷ், பிரித்திகா, ரவுனக் ஃபாத்திமா உள்ளிட்ட 5 மாணவ மாணவியர்கள் 2ஆம் இடம் பிடித்தனர். வெற்றி பெற்று ஊர் திரும்பிய அவர்களுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் மாணவர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த டீம் போய் அச்சீவ் பண்ணது உண்மையா இப்போ கூட உங்களுக்கு ஃபுல் சப்ஜெக்ட் தெரியாது. கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் இந்த ஆர்கிடெக்சரோட ஆல் இண்டியா ஹெட். அவங்க இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எவ்ரி இயர். இது புதுசு இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக ஒருத்தர் கூட ஜெயிக்கல. இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்ற நாங்கள் ஃபுல் டேட்டாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்க போகிறாங்கன்னா, இப்போ நான் இங்கே இல்லைன்னு வச்சுங்க, இவங்க பாட்டுன்னு அந்த சைடில் போயிட்டு அப்படி போயிடுவாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் நடக்காது. இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை நம்ம பண்ணணுன்னா யாராவது ஒருத்தர் எடுத்து பார்த்தோம். இந்த மாதிரி NGOs நிறைய பேர் வரணும். எல்லாத்தையும் கவர்மெண்ட்டை குறை சொல்லாமல், கவர்மெண்ட்டை மட்டுமே குறை சொல்லாமல், அவங்களோட இன்டென்ஷன், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி மீடியாவோட இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே வச்சு நல்லா சிறப்பாக இவங்கள மாதிரி ஆளுக்கு என்கேஜ் பண்ணணுன்றது என்னோட இது. COA ஆர்கிடெக்சரல் ஹெரிட்டேஜ் அவார்ட்ஸ். ஸோ இது ஆல் ஓவர் இந்தியா நடக்கும். ஓவரால் 5 zones இருக்குது. 5 zonesல நாங்கள் 5th zone. 5th zoneலேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கேட்டகரியில் வி காட் செலக்டட் ஃபார் த ஜோனல் வின்னர்ஸ். அது 2 காலேஜ் செலக்ட் ஆச்சு. ஒன்று மியாசி அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர், இன்னொரு NIT திருச்சி. ஸோ வி பார்ட்டிசிபேட்டட் 5 zoneலேருந்து 2 வின்னர்ஸ் வருவாங்க. 2 வின்னர்ஸ்லேருந்து ஓவரால் 10 வின்னர்ஸ் 5 zoneலேருந்து. ஸோ அங்கே போயிட்டு தே வில் செலக்ட் த டாப் 3. டாப் 3ல் வி காட் செலக்டட் எஸ்டர்டே. ஸோ அதுக்கப்புறமா இந்த டாப் 3ல் செலக்ட் ஆனவங்க மட்டும் ப்ரெசென்ட் பண்ணதில் we got citation like we were the runner-ups for the award. அண்ணா யூனிவர்சிட்டியில் they have given the syllabusல எப்படின்னா எவ்ரி செகண்ட் இயர் ரூரல் ஒரு வில்லேஜில் போயிட்டு, ஒரு கிராமத்தில் போயிட்டு அந்த வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அது நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுவோம். டாக்குமெண்ட் பண்ணதை நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம். இது வருஷம் நடக்கிற அவார்ட்ஸ்ன்றதுனால we thought நாங்கள் இந்த தடவை சப்மிட் பண்ணோம். ஸோ அது நாங்கள் இந்த கேட்டகரியில் சப்மிட் பண்ணோன்னு சொல்லிட்டு, இது எப்படின்னா BR பள்ளின்றது திருத்தணி தாலுக்கில் இருக்குது. திருத்தணி தாலுக் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே போய் டாக்குமெண்டேஷன் பண்ணோம். அது என்ன வில்லேஜ்னா வீவிங் பண்ணுற வில்லேஜ். ஃபுல்லாக அவங்க ஃபுல் பவர் லூம்ஸில் தான் ஃபுல்லாகவே இன்கம் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி அவங்களோட கிராஃப்ட் எப்படி அவங்களோட பில்டிங்ஸில் இன்கார்பரேட் ஆகிருக்கு, அதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி அதை நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் இப்போது.